இந்த வீடியோவில் நம்ம கருப்பு கவுளி அரிசியை வச்சு தோசை எப்படி செய்வதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். கருப்பு கவுளி அரிசியில் எப்படி தோசை செய்கிறதுனா அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் வந்து கருப்பு கவுளி அரிசி எடுத்துக்குங்க. ஒரு 400 கிராம் இட்லி அரிசி எடுத்துக்குங்க. ஒரு 400 கிராம் பச்சரிசி எடுத்துக்குங்க. இது மொத்தமாக சேர்த்தா நம்மளுக்கு 1 கிலோ வந்துடும். இதை வந்து நம்ம நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும். கருப்பு கவுளி அரிசி ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாஃப்டான தோசையோ இட்லியோ கிடைக்கும். இந்த மாவுலேயே நம்ம இதை வச்சே நம்ம வந்து இட்லியும் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரைஸு. அதனால் நீங்கள் இது அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாள் செய்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து அந்த 1 கிலோ மாவுக்கு அரிசிக்கு நம்ம 200 கிராம் உளுத்தம் பருப்பு தனியாக ஊற வச்சிடலாம். ரெண்டுமே ஊறட்டும். இப்போ வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு வாட்டி கழுவி அந்த தண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து அதை கழுவி அந்த கிரைண்டரில் போட்டுக்கோங்க. அரிசியை கழுவின தண்ணியை வந்து அரிசி தண்ணியை வந்து செடிக்கு எதனா ஊற்றிக்கோங்க. வெளியே எங்கேயும் ஊற்றாதீங்க. கீழே அந்த அரிசி செடிக்கு ஊற்றிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது செடிங்களுக்கெலாம். இது வந்து நம்ம எப்பவுமே இட்லி அரிசி அரைப்போம்ல அதே மாதிரி அரைச்சிக்கலாம். பதம் ரொம்ப குறைன்னு வேணாம், ரொம்ப நைஸாகவும் வேணாம். இதை பாருங்கள் நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம கழுவி அதில் போட்டுக்கலாம். இப்போ கிரைண்டரில் இதை மூடி வச்சுருங்க. இப்போ உளுந்த போட்டுக்குங்க. இந்த கருப்பு கவுளி அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்ட்ரென்த்தும் கூட. அதனால் வாரத்துக்கு 2 வாட்டி எடுத்துக்கோங்க. இந்த உளுத்த பருப்பு வந்து நல்லா நைஸாக அரையணும். அரைஞ்சிச்சு இப்போ நைஸாக. இதே நம்ம எடுத்து அந்த மாவு கூட போட்டுக்கலாம். அந்த காலத்து ராஜாக்கெல்லாம் வந்து இந்த கருப்பு கவுளி அரிசியை தான் வந்து சாப்பிடுவாங்க. இது நம்ம வாரத்துக்கு 2 வாட்டி எடுத்துக்கினா கூட போதும். முடியலன்னா 1 வாட்டியாவது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது 2த்தையும் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். உளுத்தம் பருப்பையும் அரிசியும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்குங்க. இந்த மாவு வந்து நம்மளுக்கு புளிக்கணும். ஒரு 8 மணி நேரமாவது ஆகும் புளிக்கிறதுக்கு. நல்லா கலக்கிட்டு நம்ம புளிக்க வச்சிடலாம். சாயந்தரம் ஆட்டினீங்கன்னா நம்ம காலையில் நம்ம இட்லியோ தோசையோ சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது மூடி வச்சுட்டா ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன். மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. நல்லா கலக்கிக்குங்க. மாவு பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது. இந்த பதத்துக்கு இட்லிக்கு சரியாக இருக்கும். நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றுறதுனால நான் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறேன். பாருங்கள் இந்த பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கோங்க தோசைக்கு. இப்போ ஒரு தோசை கல்லை வச்சு நல்லா காஞ்சோன்னே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்த உடனே திருப்பி விடுங்க. அதை இந்த பக்கமும் நல்லா செவந்தோடனே நம்ம எடுத்துடலாம். தோசையை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு தோசையும் போட்டுக்கலாம். பாருங்க இன்னொரு தோசையும் போட்டேன் நான். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை செய்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பு கவுளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.